எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக ஜூஸியாக சாஃப்டாக ரசகுல்லா வீட்டிலையே எப்படி இருக்கக்கூடிய மூணு பொருளை வச்சு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம கடைகள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டா எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக அட் த சேம் டைம் ஜூஸியாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இதோட ப்ரிப்பரேஷனும் ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஜூஸியான ரசகுல்லா செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள்கள் வெறும் 3 தான். பால், சுகர், லெமன் ஜூஸ் கொஞ்சமாக, அவ்வளோதான். இதை வச்சு எப்படி சூப்பராக ரசகுல்லா பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே 1/2 லிட்டர் பாலுக்கான அளவுகள். பால் நல்லா ஃபுல் க்ரீம் மில்க், அதாவது கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். இன்பிட்வீன் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த அளவு கொதிச்சிருச்சு. இப்படி கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வினிகர் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது உடனே பால் நமக்கு தெரியாது. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து லைட்டாக திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், லைட்டாக திரியறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லா பாலுமே திரிஞ்சு பன்னீர் தனித்தனியாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்ல ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு நல்லா வடிகட்டி நம்ம கம்ப்ளீட்டாக அந்த பன்னீரை மாத்திரம் தனியாக எடுத்துக்க போகிறோம். இந்த பன்னீர் தனியாக எடுத்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக கோல்டு வாட்டர் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். ஏன்னா லெமன் ஜூஸ் சேர்த்து நம்ம திரிய வச்சுருக்கிறதால அந்த புளிப்பு தன்மை லைட்டாக இருக்கும். இது பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டதுக்கப்புறமா நமக்கு பன்னீர் மீதி இருக்குது. இப்போது ஒரு பாத்திரத்தில் சுகர் சிரப்புக்காக 4 கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 மில்லியிலேருந்து 800 மில்லி வரை இருக்கக்கூடிய தண்ணி. இதில் 200 கிராம் ஜீனி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஜீனி ஃபுல்லாக நமக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும். 1/2 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் ஜீனி நல்லா தித்திப்பாக கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா 150 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பன்னீர் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக இருக்கும், ஒன்றும் சேராமல் தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பன்னீரை நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து எலாஸ்டிக் மாதிரி நல்லா இழுத்து பிணையிறப்ப நல்லா சாஃப்டாக நமக்கு சப்பாத்தி மாவு எந்த மாதிரி நல்லா ஒரு கிளாஸியாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த பன்னீர் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரை இது ஒரு 1/4 மணி நேரம் அதுக்கு மேலே கூட நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தி விடணும். இந்த ப்ராசஸ் பண்ணுறப்ப பன்னீரில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பன்னீர் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் தண்ணி வடிய விட்டுட்டிங்கன்னா லைட்டாக ஒரு 10 சொட்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அந்த மாய்ஸ்சர் இருந்தால் தான் அந்த மிக்ஸ் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. முன்னாடி தனித்தனியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இதை இன்னும் கூட ஒரு 10 நிமிஷம் பிணைஞ்சு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு இழுத்து கொடுத்து மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா பன்னீர் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அதை இந்த மாதிரி ஒரு ரோலர் மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஈக்குவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறப்ப ரசகுல்லாக்கான பால்ஸ்லாம் நமக்கு ஈவனாக ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் கிடைக்கும். இது நல்லா கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக நல்லா கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் நமக்கு பால்ஸ் ரெடி ஆயாச்சு. 1/2 லிட்டர் பாக்கெட்டுக்கு நமக்கு 10 ரசகுல்லா கிடச்சிருக்கு. இந்த பால்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் நமக்கு ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ நம்மளோட
சுகர் சிரப் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ரசகுல்லாவோட பால்ஸை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரசகுல்லா எந்த சைஸில் வேணுமோ அதை விட கொஞ்சம் சின்ன பால்ஸாகவே உருட்டிக்கோங்க. ஏன்னா இது நமக்கு அந்த சுகர் சிரப்பில் வெந்து வரப்போ கொஞ்சம் அளவில் பெருசாகி நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக சூப்பராக நம்மளோட ரசகுல்லா 15 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட இதை நம்ம வச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக 20 நிமிஷமாக இது கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா பன்னீர் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா இழுத்து இழுத்து மிக்ஸ் பண்ணோம். அது நான் 10 நிமிஷம் வரை மிக்ஸ் பண்ணேன். நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக 1-2 கிராக்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா சாஃப்டாக அது மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கிராக்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 ஏலக்காய் அதை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். மொத்தமாக இது 25 நிமிஷம் நமக்கு கொதிச்சிருக்கு. மூடி போட்டு 20 நிமிஷம், ஓப்பன் விசிலில் 5 நிமிஷமாக கொதிச்சிருக்கு. உங்களுக்கு ரோஸ் வாட்டர் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட ஏலக்காய்க்கு பதிலாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், சுட சுட சூப்பராக நம்மளோட ரசகுல்லா நல்லா ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். நல்லா அந்த சுகர் சிரப்லாம் உள்ளே இறங்கி தொட்டாலே அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. இது நமக்கு 4 மணி நேரம் நல்லா செட் ஆகி வரணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியில் கூட 4 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு 6 மணி நேரம் வரை ஆயிருக்கு. உள்ளே எப்படி இருக்குது, நமக்கு எப்படி வெந்திருக்குங்கிறது இப்போ பார்க்கலாம். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு ரசகுல்லா சர்வ் பண்ண ரெடி ஆயாச்சு. பிகினர்ஸாக இருக்கக்கூடியவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம அந்த பன்னீர் மிக்ஸ் பண்ணுறப்ப மாத்திரம் ஒரு 1/4 மணி நேரம் நல்ல டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அது ஒன்று தான் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸே. மற்றபடி இதோட மேக்கிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், நம்மளோட ரசகுல்லா சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சிம்பிளான ரசகுல்லா ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.